காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும், மற்றபடி தான் அமைதியானவன், அடக்கமானவன் என்றும், நீதிமன்றத்தை மதித்து நடக்கக்கூடியவன் என்றும் இளையராஜா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் சுமார் 4500 பாடல்களை பயன்படுத்த எக்கோ மற்றும் அக்கி இசை நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்தது. இதனிடையே படத்தின் காப்புரிமை தயாரிப்பாளரிடம் இருப்பதாகவும், அவர்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பாடல்களை பயன்படுத்த அதிகாரம் இருப்பதாகவும் எக்கோ நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. கடந்த விசாரணையின் போது இசை நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இளையராஜா எல்லோருக்கும் மேலானவர் என்று தன்னை நினைப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இசை மும்மூர்த்திகளான முத்துசுவாமி தீட்சிதர், தியாகராஜர் மற்றும் ஷியாமா சாஸ்திரி தான் எல்லோருக்கும் மேலானவர்கள் என்று கூறலாம் என்றும், ஆனால் இசையமைப்பாளர் இளையராஜா விஷயத்தில் அத்தகைய கூற்றை கூற முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கூறியது. இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சரவணன் காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமைதான் மேலானது என்ற வகையில் கருத்து தெரிவித்ததாகவும், மற்றபடி இளையராஜா அமைதியானவர், அடக்கமானவர், நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடியவர் என தெரிவித்தார். இதனையடுத்து தொடர்ந்து வாதங்களை முன்வைக்க விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மது அருந்துவதை குற்றமாக கருத முடியாது என்றும், மதுபானத்தை அரசே விற்பதால் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்று காயமடைந்த ரமேஷ் என்பவர் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த பெரம்பலூர் விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயம் ரமேஷ் மீது மது வாசனை வீசியதாலும், பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றாததாலும் விபத்திற்கு அவரும் காரணம் என கூறி 50% இழப்பீடு வழங்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ரமேஷ் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மது அருந்துவதை குற்றமாக கருத முடியாது என்றும், மதுபானத்தை அரசே விற்பதால் மது அருந்துவதால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கருத்து